நமக்கு ஒரு தீங்கு இருந்துச்சாக்கன்னு சொன்னால் அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு தகுதி உயரணும். நம்ம அந்தளவுக்கு நான் உயரல. அட்லீஸ்ட் நம்ம பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும், அமைதி அடையணும், சமாதானம் அடையணும். அடுத்த நிலை உங்களுக்கே அந்த உணர்வு வந்துடும். சரி, அவங்க பார்த்து மனுஷங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்து. அதனால் நம்ம சமாதானத்தை விரும்பக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கணும். அப்படி யாருமே இல்லை. சண்டை சச்சரவு விரும்பக்கூடியதாக இருக்கிறோம். அப்படி விரும்பிட்டா வழி அமைஞ்சிடும். எதை விரும்புறீங்களோ அது இருக்குது. நீ விரும்புறது கேட்பது கிடைக்கும். என்ன போல் வாழ்வு. என் எண்ணம் சமாதானத்தை விரும்புது, சண்டை சச்சரவு வேண்டாம். சமாதானத்தை விரும்பு, அதுக்கான அனுகூலமான வழியில் அவன் அமைக்கிறான். உங்களால் முடியாது, நீ விரும்புங்கன்னு தான் சொல்கிறான். அதுக்கு என்ன தகுதி வேணும்னு சொன்னால் 41:35 41:35 பொறுமையாக இருந்தார்களே அவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். மேலும் மகத்தான நற்பாக்கியம் உடையவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். அந்த பாக்கியத்தை நீங்கள் அடையன்னு சொன்னால் பொறுமையாக இருந்தாலே அவரை தவிர வேறு யாரும் அடைய மாட்டார்கள். நற்பாக்கியவர்களும் பொறுமையோடு இருப்பாங்க, பொறுமையோடு நற்பாக்கியத்தை அடைஞ்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம உணர்ச்சி, நம்ம இன்னைக்கு நிலைமை உணர்ச்சியில் தான் இருக்கிறோம். அது கீழே 41:36 41:36 உங்களுக்கு சைத்தானிடத்திலிருந்து ஏதேனும் தவறான எண்ணம் உம்மை தூண்டுமாயின் உடனே அல்லாவிடம் காவல் தேடிக் கொள்வீராக. நிச்சயமாக அவன் செவியேற்பான், நன்கு அறிபவன். அதனால உங்களுக்கு சைத்தானிடத்திலிருந்து ஏதேனும் தவறான எண்ணம் உம்மை தூண்டுமாயின், உணர்ச்சியை தூண்டிட்டு தான் இருக்கிறான், உடனே அல்லாவிடம் காவல் தேடிக் கொள்வீராக. உடனே கேட்டுப்படும். நல்லா இருக்கும்போது வந்தவனா பாதுகாத்து இருக்கீங்க, வந்ததுக்கப்புறமா உடனே கேளுங்க. நீங்கள் அதுலேயே அந்த உணர்ச்சியிலே போயிட வேண்டாம். உணர்ச்சியில் போயிட்டு இருக்கமே உணர தவறிட்டோம்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நீங்கள் போயிடலாம் அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பும் உங்களுக்கு இருக்கும். உடலும் பாதிக்கும், மனமும் பாதிக்கும். அப்போ இறைவனை குறை சொல்லக்கூடாது. அதனால் உணர்ச்சியில் இருக்கிறோமா உணர்வு இருக்கிறோமா தெளிவாக உணரக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. இது தியானம். நமக்குள்ளே நாம் உணர்வில் இருக்கிறோமா உணர்ச்சியில் இருக்கிறோமா? கண்டிப்பாக உணர்ச்சியில் தான் இருக்கிறோம் பெரும்பாலான நேரங்களில். சில நேரங்களில் நம்ம அறியாமல் அமைதி வந்துடுது. அந்த அமைதி கிடைச்ச நேரத்திலேயாவது அதை உணர்ந்து அந்த அமைதி அதிகரிக்கணுமே. நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் இந்த அமைதி அதிகரிக்கக்கூடிய பாதையில் வாழ்க்கை அமையணுமே நம்ம விரும்புகிறோமா, அவன் பக்கம் திரும்புகிறோமா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் நம்மகிட்ட இல்லாமல் தான் இருக்குது.